மட்டும் கர்ப்பமா இருந்தா அந்த ரோட்ல வந்ததுக்கு 2 டெலிவரி ஆயிடும். இது சாலைகளா செவ்வாய் கிரக சோலைகளா தெரியல. அதுல போட்டு நடந்தது என்ன சொன்னாங்க? 4000 கோடி. எத்தனை பெரிய மழை வந்தாலும் தண்ணியே நிக்காது. அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம். போன மழையில நான் பார்த்தேன், இந்த நாட்டமா படத்துல உள்ள அந்த பம்பு செட்டு மோட்டார் வச்சு தண்ணி உறிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு 4000 கோடி. சரி, உறிச்ச தண்ணி என்ன பண்ணாங்க? இந்த பக்கம் உறிஞ்சி அந்த பக்கம் விட்டாங்க. இதான் சார் உள்ள பங்கு. தாமஸ் ஆல்வா எடிசன் கூட இப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க. 4000 கோடிக்கு மழை நீர் வடிகால். நான் கோயம்பேடுக்கு அந்த பக்கம் விருகம்பாக்கத்துல இருந்து உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். கூப்பிட்டோன்னே வந்தாரு சொன்னாங்கல்ல நம்ம மாவட்ட செயலாளர் தலைமையில இருந்து உண்மையிலேயே 6:15க்கு போன் பண்ணி 6:30க்கு போய் பேசுங்க. நான் எடுத்தா பாருங்க ஓட்டம். நான் வந்துட்டேன், வர்றேன் டிராபிக் குண்டு புலி. நல்ல வேலை நான் கர்ப்பமா இல்ல. இந்த ரோட்ல யோசிப்பாங்க. நான் சிரிக்க சொல்லுங்க, சங்கடத்தை சொல்றேன். நான் மட்டும் கர்ப்பமா இருந்தா அந்த ரோட்ல வந்ததுக்கு 2 டெலிவரி ஆயிடும். இது சாலைகளா செவ்வாய் கிரக சோலைகளா தெரியல. அதுல போட்டு நடந்தது என்ன சொன்னாங்க? 4000 கோடி. எத்தனை பெரிய மழை வந்தாலும் தண்ணியே நிக்காது. அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம். போன மழையில நான் பார்த்தேன், இந்த நாட்டமா படத்துல உள்ள அந்த பம்பு செட்டு மோட்டார் வச்சு தண்ணி உறிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு 4000 கோடி. சரி, உறிஞ்ச தண்ணி என்ன பண்ணாங்க? இந்த பக்கம் உறிஞ்சி அந்த பக்கம் விட்டாங்க. இதான் சார் உள்ள கணக்கு. தாமஸ் ஆல்வா எடிசன் கூட இப்படி கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கு அதிகாரிகள், அமைச்சர் பெருமக்கள், மேயர், துணை மேயர் எல்லாரும் சேர்ந்து அதுக்குரிய திருப்புகழ் ஐஏஎஸ் ஐயா தலைமையில ஒரு குழு. அதுக்கே தெரியுமா? வெள்ள தடுப்பு குழு. அந்த குழுவுக்கு ஒரு குழு. அந்த குழு போட்டதுக்கு இத்தனை குழுக்கள் போட்டதுக்கு கொண்டாந்து நம்ம குழப்பம் புழு போட்டு இருந்தா கூட ஒரு புழு பூச்சி முளைச்சிருக்கும். அவ்வளவு போட்டு கடைசியில எதுவுமே பண்ணல. ஏன்? அவர்கள் சொன்னது ஒண்ணு, செய்யாமல் விட்டது ஒண்ணு. ஏன்னா கொள்கையை தோற்று போய்விட்டார்கள் இந்த ஆட்சியாளர்கள். எங்க பார்த்தாலும், ஏன் நான் ஆரம்பத்தில் சொல்றேனே, எங்க பார்த்தாலும் தளபதி தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவரும் நேரடியா சொல்றாங்க. அடிப்படை கொள்கையில் தோற்று விட்டார்கள் ஆட்சியாளர். பிஹைண்ட் இட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வாக் திரைப்படத்தின் ஆடியோ லான்ச் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி முதல் சத்தியபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ டிஸ்ட்ரிக்ட் ஆப்களில் ஆர் ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் வெப்சைட் மூலமாக புக் செய்வோம். See you there.